துதிக்கு பாத்திரம் மகிமை எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் காலை இனிய வணக்கங்கள். இன்று நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்க இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தங்கள் எல்லோரையும் இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆராதனைக்கு போகும் முன் சங்கீதம் 91:1-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 91:1-2 வசனம். சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான்
நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லோரும் தேவன் மேல் இப்படியாக நம்பிக்கை வைத்ததினால் இன்று நாம் எல்லோரும் அவரை துதிக்க கூடியிருக்கிறோம். கண்டிப்பாக இதே ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைய நற்செய்தியை சகோதரர் டாமினிக் அவர்கள் வழிநடத்துவார். நாம் தேவனை முழு மனதோடு ஆராதிப்போம். நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் துக்கங்களையும் ஒதுக்கி வைத்து முழு மனசை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஜெபத்தின் மூலியமாக ஆராதனையை தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளையில் கர்த்தாவை உம்மை நோக்கி ஜெபிக்கவும் துதிக்கவும் இந்த ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தேவனே, இம்மட்டமாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தில் கூறுவது போல நீர் சுவாமி அற்புதமானவராக இருக்கின்றீர். நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தம் கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் நம்பிக்கை உள்ள தேவனாக இருக்கின்றீர் சுவாமி. இதேபோல் தேவனை இன்னைக்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் நீர் சுவாமி விசேஷமாக உம்முடைய வார்த்தையின் மூலியமாக தொட்டு அவங்களை ஆசீர்வதியும் குணப்படுத்தும் தேவனே. அவருடைய நம்பிக்கையை பலப்படுத்துமாறு உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உண்டாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உண்டாய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தேன். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின இதற்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கையோடு செய்து இழந்ததையாவையும் திரும்பத் தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து, இறங்கிட்ட யாவையும் திரும்பத் தந்தேன். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன். எண்ணினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன். நீதிகளெல்லாம் நிறைவேற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்குத் தந்தீர். அலைசிலாய் நான் தங்கினதே சுகவீனமாக மாற்றித் தந்தேன். பரதேசியாக தங்கினதே சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையால் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்குத் தந்தீர். எல்லோருக்கே 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 உம்மை துதித்தேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்காக வரவேற்கிறேன். நம்ம செய்திக்கு செல்வதற்கு முன்பாக கூட நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த செய்தியை தேவனுடைய கரத்துல கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அடியேனை தாழ்த்தி ஆவியானவர் மூலமாய் பேச போகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை உமக்கு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, நீர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. முழு ஆராதனையும் உமக்கு கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சகோதர சகோதரிகள் யாவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலை கூட நம்ம செய்தியை பார்க்கும்போது யாக்கோபு 3வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போறோம். யாக்கோபு 3வது அதிகாரத்துல நம்ம நாவை எப்படி அடக்க முடியும், நாவை அடக்குதல், அதுல இருந்து நம்ம செய்தியை பார்க்க போறோம். நிச்சயமா எந்த மனுஷனாலும் நாவை அடக்க கூடாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பல காலமா நமக்கே தெரியும் நம்முடைய நாவு எவ்வளவு பொல்லாங்குடையது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எதை வேணா நம்மளால கட்டுப்படுத்த முடியும், நம்முடைய நாவையும் அதுல இருந்து வந்த சொற்களையும் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா இன்னைக்கு வசனத்தின் மூலமா எப்படி அது சாத்தியம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 3 தலைப்புகள்ல இருக்குது. முதலாவது தலைப்பு நாவு இயக்கும் சக்தி கொண்டது அப்படின்ற தலைப்புல பார்க்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை வாசிக்கிறேன். யாக்கோபு 3:1 முதல் 4 வரை. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆமேன். ஏற்கனவே யாக்கோபு 1:19 இதை பத்தி சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த வசனம் சொல்லும் போது எல்லாரும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இல்லையா, கேட்கிறதற்கு தீவிரமாயும் தாமதமாயும் கோபிக்கப்படணும் அப்படின்றத யாக்கோபு முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு இல்லையா. அது மட்டும் இல்லாம 1:26 கூட நம்ம பார்க்கோமானா, அதாவது மத ரீதியா இருக்கிறவர்கள் போதகர்கள் என தன்னுடைய நாவை அவங்க அடக்கல அப்படின்னாக்கா அவங்களுடைய மதம் பிரயோஜனம் இல்லாத ஒரு மதமா இருக்கு அப்படின்றத சொல்லுது. ஏன்னா நாவு மிக 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 ஒரு மோசமான ஒரு ஆயுதமா இருக்கு. ஏன்னா மக்களுடைய பிரதிபலிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர்கள் பெயரை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நாவு பயன்படுத்த முடியுது. 2 விஷயங்கள் நம்ம நாவால செய்ய முடியும். ஒருத்தரை கீழே இறக்கவும் முடியும், இன்னொருத்தரை உயர்த்தவும் முடியும். எல்லாமே நம்ம பேசுற வார்த்தைகளால தான் அது இருக்கு. உற்சாகப்படுத்தவும் முடியும், இன்னொருத்தரை தரைக்குழவா இறக்கி பேசவும் முடியும். அப்ப இன்னைக்கு என்னுடைய நாவை நான் எதற்காக பயன்படுத்துறேன்? ஒருத்தரை உற்சாகப்படுத்துறதுக்கா, இல்லைன்னா ஒருத்தரை இறக்கிறதுக்கும் அவங்களுக்கு அவமரியாதை கொடுக்கறதுக்குமா? பிசாசு ஹிட்லருடைய நாவை எந்த அளவுக்கு பயன்படுத்தினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு மனிதர் ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூதர்களுடைய வாழ்வை எடுத்த அந்த ஹிட்லருடைய நாவை பிசாசு அந்த அளவுக்கு பயன்படுத்தியது. அதே இன்னொரு விதமா கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது கிறிஸ்துடைய வார்த்தைகள் மற்றவங்களை மனம் திரும்பி தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்வதற்கு கிறிஸ்துவோடைய வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்தது. இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? அடுத்தவங்களை மனம் திரும்பி சபைக்குள்ள கொண்டு வந்து தேவனை தெரிந்து கொள்வதற்காக இருக்கிறதா, இல்லது அடுத்தவங்களுடைய அவ பெயரை கெடுப்பதாக இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு அருமையான கவிதை கூட இருக்கிறது. நம்ம எல்லோருக்குமே நாய்கள் பிடிக்கும். நம் நாய்கள் பிடிப்பதன் காரணம் என்ன என்றால் அது தன் வாளை ஆட்டுகிறதை தவிர தன் நாவை அல்ல இல்லையா. ஏன்னா எந்த நாயா இருந்தாலும், சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், நம்ம பிரியமான நாய்களா இருந்தா நம்மள பார்த்தவனே அது வால் ஆட்டும். எந்த நாயுமே சரி நாக்க ஆட்டுறதே கிடையாது. அதனாலதான் நம்மளுக்கு அத ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா,
மனிதர்கள் சராசரியா பேசுற வார்த்தைகள் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் 30,000 வார்த்தைகள் பேசுறதா புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்குது இல்லையா? ஒரு தவறான வார்த்தை சபைக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தும், ஒரு தவறான வார்த்தை குடும்பத்துக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தும், உறவு முறைகளை அது உடைத்தெறியதா இருக்கும், நண்பர்களுக்குள்ள முறிவை ஏற்படும். நான் யாரா வேணா இருக்கலாம், ஒருவேளை சபையில போதகரா இருக்கலாம், குடும்ப சபை தலைவரா இருக்கலாம், இந்த குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கலாம், இல்ல பிரீன்டேஷன் செய்து கொடுக்கிறவரா இருக்கலாம், ஏன் கல்லூரி மாணவர்கள் கூட செய்து கொடுக்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாம் பேசுற ஒரு தவறான வார்த்தையால அங்க எல்லாமே பிளவுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளா நான் பேசுறேன்? ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நைட்டு தூங்கும்போது அதை ரெக்கார்ட் எல்லாருக்குமே பிளே பண்ணா நான் அந்த நாள் முழுக்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருப்பேன். அப்படி கேட்கும்போது உண்மையிலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டும்போது அதுல நான் என்னென்ன பேசியிருப்பேன் எனக்கே தெரியாது. நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம், உற்சாகப்படுத்ததாவும் இருக்கலாம், அடுத்தவங்களை தூஷித்ததாவும் இருக்கலாம், திட்டினதாவும் இருக்கலாம், கோபப்பட்டு பேசுற வார்த்தைகளோட இருக்கலாம். ஆனா அந்த சாயந்தர நேரத்துல அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி கேட்கும் பொழுதுதான் நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன, ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளையும் ஆண்டவர் மேல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் இன்னைக்கு காலையில டொமினிக்கோட ரெக்கார்டிங் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் என்னென்னலாம் பேசினேன், யார்கிட்ட பேசினேன், எப்படி எல்லாம் பேசி இருக்கிறேன், கோபத்துல என்ன பேசினேன், அன்பா இருக்கும்போது என்ன பேசினேன், வாகனம் ஓட்டும்போது என்ன பேசினேன், சீஷர்கிட்ட என்ன பேசியிருக்கேன், இதெல்லாமே ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜாக்கிரதையா பேசணும். இதே போலதான் பார்த்தா மோசஸும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை நடத்தும் பொழுது கூட என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் மக்கள் மேல இருந்த கோபத்தினால என்ன ஆச்சு, அவர் தேவனை தவறா அவங்க கிட்ட சித்தரிச்சு காண்பிக்க ஆரம்பித்தாரு. ஏன்னு பார்த்தோம்னாக்கா மோசே இஸ்ரவேல் தண்ணி கேட்கும் பொழுது தேவன் சொன்னாரு அந்த பாறையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனா இவர் அவங்க மேல கோபத்தினால பாறையை போட்டு அடிச்சிட்டார். அங்க கோபத்தினால தேவனை தவறா சித்தரிப்பு கொடுக்கப்பட்டது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்முடைய கோபத்தினால நம்ம வணங்குற தேவனை நம்ம தவறா மத்தவங்கிட்ட கொண்டு போய் காண்பிக்க நேரிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய கோபத்தினால நான் தேவனை தவறா காட்டுனா யோசிச்சு பார்க்கணும். அதே போலதான் பேதுருவும் இயேசு மோசேவோட எலியாவோட இருக்கும்போது கூட பேதுரு தூக்கத்துல இருந்து அவர் யோசிச்சு பார்க்கும்போது இயேசு மறுரூபம் என்ன பண்ணோம், அவர் எந்திரிச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் அவங்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் அவங்களுக்கு கூடாரம்? அவங்களுக்கு வீடு இல்லையா? ஏன் அந்த நேரத்துல கூடாரத்தை போய் அமைக்கணும்? அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமலே அவரு பேசியிருக்காரு. அநேக சூழ்நிலைகள்ல நாமளும் அப்படிதான் இருப்போம். என்ன பேசுறதுன்னு தெரியாமலே நாம் இருந்திருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா பேசி உறவுகளை கெடுக்கிறத காட்டிலும் பேசாம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. முதலாவது பார்த்தோம் நாவு இயக்கும் சக்தி கொண்டதுன்னு பார்த்தோம். ஏன்னா குதிரையை இயக்கிறது நாவு, குதிரையை இயக்கிறது அதோட கடிவாளம், அதே போல கப்பல்களை இயக்கிறது அதோட சுக்கான் போல மனுஷனை இயக்கிறதும் நம்மளுடைய நாவுகள தான் இருக்கு. ரெண்டாவது பார்க்கலாம், நாவு அழிக்கும் சக்தி கொண்டது. இயக்கிறது மட்டுமில்ல நாவால அழிக்கவும் செய்யும். யாக்கோபு 3வது அதிகாரம் 5-8 வரைக்கும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரகன அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது.
நம்முடைய நாவ வசனம் வந்து எவ்வளவு அழகா சித்தரிக்குது பாத்தீங்களா? நம்ம நாவும் நெருப்பு மாதிரி தான் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே நெருப்பை கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து மனுஷனுக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருந்தது. ஏன்னா நெருப்பை கண்டுபிடிச்சு அந்த நெருப்புல இருந்து தான் நம்ம வந்து சமையல் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி வந்து நெருப்பு வந்து மனுஷங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அது மூலமா தான் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அனலுக்கு வேணும்னா அந்த தீ மூட்டி அனலை பாக்குறோம், அதுல இருந்து கூட நிறைய விஷயங்கள் நெருப்பு மூலமா நம்ம கிடைக்குது. அப்போ கட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது பயன்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எப்போ கட்டு கடங்காம போதோ அப்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. நம்முடைய நாவும் அதே போலதான் அக்னிய போல தீய போல இருக்கு. நாவு வந்து உருவத்துல சின்னது அப்படின்னு வசனம் சொல்லுது, ஆனா ஏற்படுத்துற விளைவுகள் பாத்தீங்கன்னா மிக பெரியதா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து சொல்றேன், நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், ஜெயக்குமார் எங்க வீட்டுக்கு வந்தாரு, பேசாமல போயிட்டாரு அப்படின்னு நான் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்றேன் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயக்குமார் வந்தாரா, அவர்கிட்ட பேசவே இல்லையா, 2 பேருக்கு ஏதோ சண்டை அப்படின்னு இன்னொரு வார்த்தை சேர்ந்து போகும். அங்க போகும்பொழுது என்ன சொல்றாரு, ஜெயக்குமார் வந்தாரு, பேசவே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பழகுது, சண்டை பழகுது, அச்சிங்கனாங்க பழகுது அப்படின்னு போடும். அப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு புறங்கூறுதல் வந்து எந்த அளவுக்கு வேகமா பரவுது பாத்தீங்களா? ஏன்னா ஒரு பழமொழி சொல்வாங்க, பொய்யானது கழுகோட ரக்க மேல போகும், அவ்வளவு சீக்கிரமா போகும். ஆனா உண்மை அப்படின்றது ஆமையோட முதுகுல பிரயாணம் பண்ணும், அவ்வளவு பொறுமையா நிதானமா போகும் அப்படின்னு. அப்போ பொய்யும் புறங்கூறுதலும் வந்து எந்த அளவுக்கு வேகமா பரவுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்ப இன்னைக்கு என்னால ஒரு சின்ன தவறான விஷயம் சொல்லும் போது அது காட்டு தீய போல பரவி அது சபைக்குள்ளேயே சரி குடும்பத்துக்குள்ளேயே சரி பல விளைவுகளை ஏற்படுத்தும். பலரோட பெயரை அவமரியாதை ஆக்கிறதுக்கும் அந்த வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு சின்ன தீப்பொறி தான் அவ்வளோ பெரிய காட்டையே அதை அழிச்சிடும். தீப்பொறி பார்த்தோம்னா சின்னதுதான், அது எத்தனை ஏக்கர் காடா இருந்தாலும் அந்த பொறி போதும் அழிக்கிறதுக்கு. அதே போலதான் நம்முடைய சபை வந்து எவ்வளவு அற்புதமாக பெரிய சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன புறங்கூறுதல் போதும் அந்த சபையை பிளக்கிறதுக்கு, சபையில் இருக்கிறவங்களுக்கு அவமரியாதையை கொண்டு வரத்துக்கு, தலைவர்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு அந்த சின்ன புறம் கூறுதல் போதும். ஏன்னா நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வந்து கொடிய விஷத்தன்மை உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா இது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவது. நெருப்புல சுட்டா கூட அந்த புண்ணு வந்து ஆறிடும், ஆனா வார்த்தையால சொல்றது வந்து என்னைக்குமே ஆறவே ஆறாது. நிறைய பேர் சொல்லிருக்கலாம் பாத்தீங்கன்னா, நீ என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாவுல இருந்து வார்த்தைகள் அவ்வளோ கொடிய விஷத்தன்மையுள்ள வார்த்தைகளா இருக்கும்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப இன்னைக்கு நான் பயன்படுத்துற வார்த்தைகள் எந்த அளவுக்கு விஷத்தன்மை வாழ்ந்த வார்த்தைகளா இருக்குன்றத நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். ஹிட்லர் வந்து ஒரு 2வது உலக போறப்ப ஒரு புக் ஒன்று எழுதுறாரு, மேன் கேம்ப்னு. அந்த புக்கோட அதோட பெயர் என்னன்னா, யுத்தத்தில் என்னுடைய போராட்டம், யுத்தம் செய்யும்போது என்னுடைய போராட்டம் என்னவாக இருந்தது, அதை தான் புத்தகமா எழுதினார். ஆனா அந்த புத்தகத்தை எழுதும்போது அவர் பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் 125 பேருடைய உயிர்கள் அங்க கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஒரு 125 பேருடைய உயிரை எடுத்துதான் இந்த புத்தகத்தையே எழுத ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு அவருடைய நாவு விஷத்தன்மை வாய்ந்ததா இருந்ததுன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இங்க இயேசுநாதர் கூட பார்த்தோம்னாக்கா கெஹனா அப்படின்னு சொல்லுவார் பரலோகத்திற்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த இன்னொன் பள்ளத்தாக்குல பார்த்தோம்னாக்கா இங்க குறிப்பிட்ட மக்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த பள்ளத்தாக்குல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோலேக் அப்படின்ற தேவனை வணங்கினாங்க. அந்த தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தோம்னாக்கா தங்களுடைய பிள்ளைகளையே அந்த தேவர்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஜீவ பலியா கொடுத்தாங்க. எப்படின்னாக்கா அந்த கோயிலை கொண்டு வந்து குழந்தைங்களை அப்படியே எரிச்சிருவாங்க. இன்னைக்கும் நரபலின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே போலதான் அந்த கோயில்ல குழந்தைங்களை வந்து உயிரோட கொளுத்தி அந்த கடவுளுக்கு வந்து அவங்க வந்து பலியா கொடுப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல யோசியா ராஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் இதெல்லாத்தையும் தகர்த்து எரிந்துட்டு அந்த கோயில்ல இருந்த இந்த நடைமுறையை மாத்தி என்ன பண்ணாரா, இது வரைக்கும் குழந்தைங்களை எரிச்சிட்டு இருந்த அந்த இடத்துல என்ன பண்ணாரா, குப்பைகளை போட்டு எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா அந்த காலம் ஃபுல்லா மாறி போய் குழந்தைங்களை எரிக்கிற இடத்துல குப்பைகள் எரிக்கிற ஒரு இடமா அது மாறிடுச்சு. அப்ப இயேசுநாதர் கூட ஒரு இடத்துல சொல்வாரு, அந்த இடம் இன்னும் கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, அனல் இருந்துட்டே இருக்குமா.
அதனால இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்வாரு, எங்கே புழுக்கள் சாவதில்லை அங்கே அக்கினியும் தணிக்கப்படுவதில்லை அப்படின்னு அவரே ஒரு கோட்ல சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு நம்முடைய நாவை நம்ம கடினமா பயன்படுத்துறோம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எல்லா பிராணிகளையும் நம்ம நாவால அடக்கி ஆள முடியும் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சர்க்கஸ் போயிருப்போம், பார்த்திருப்போம். எவ்வளவு விலங்குகளை மனுஷன் அடக்கி ஆள சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் சிங்கம் புலி யானையா இருந்தாலும் அதையும் அடக்கி ஆள்வதற்கு மனுஷன் அங்க பயன்படுத்தி இருக்கிறான். ஆனா நம்முடைய நாவை தான் நம்மளால அடக்கி ஆளவே முடியல. அவ்வளவு கொடிய விஷத்தன்மை உள்ள ஒரு நாவா இருக்கு. ஆனா நம்முடைய நாவை நம்மளால நிச்சயமா அடக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிறிஸ்துவோடைய உதவியோடு நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ரோமர் காலத்துல பார்த்தோம்னாக்கா ஆஸ்கிலிபியஸ் அப்படின்ற ஒரு தேவர்கள் இருந்தாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த கோயில்ல ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா உங்களை ராத்திரில அந்த கோயில்ல கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு கொடிய விஷத்தன்மையுள்ள பாம்புகளை உங்க மேல விடுவாங்க. கடிக்கிறதுக்காக இல்ல, அந்த பாம்புகள் உங்க மேல ஊறும் பொழுது உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் அது குணமடையும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அது அந்த பாம்பை என்ன பண்ணுவாங்க, பயிற்சி கொடுத்து ட்ரெயின் பண்ண விஷ பாம்புகள் தான் அது. அந்த பாம்புகள் நம்ம மேல ஊறும் பொழுது நமக்கு அந்த வியாதிகள் தீந்துரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அப்ப இருந்தது. அப்புறம் ஒரு ராத்திரி முழுக்க நம்ம மேல விஷப்பாம்புகள் ஊறுதுனாக்கா நிச்சயமா நம்மளால அதை ஏத்துக்கவே முடியாது. ஒருவேளை நானா இருந்தா இதெல்லாம் வேணாப்பா, கைராசியே இல்லாத டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி ஒரு நடைமுறை அங்க இருந்தது. அப்போ நாவு அப்படின்றது ஆக்கிறதுக்கும் பயன்படுது, அழிக்கிறதுக்கும் பயன்படுது. ஆனா இன்னைக்கு என்னுடைய நாவை நான் எதுக்காக பயன்படுத்துறேன்? சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்துறேன்னா, பிரிவுகளுக்காக பயன்படுத்துறேனா, சீஷர்களை உற்சாகப்படுத்த பயன்படுத்துறேனா, இல்ல அவங்க குறைகளை சுட்டி காட்ட நான் பயன்படுத்துறேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப நாவானது இயக்க மட்டும் செய்யாது, அழிக்க மட்டும் செய்யாது. கடைசியா ஒண்ணு பாக்குறோம், மகிழ்ச்சி அளிக்கவும் அதுக்கு நாவுக்கு சக்தி இருக்கு. எப்படி மகிழ்ச்சி அளிக்குதுன்னு பார்க்கலாம். அதை யாக்கோபு 3வது அதிகாரம் 9-12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரிற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆமேன். ரொம்ப அழகா தெளிவான ஒரு விளக்கத்தை இங்க யாக்கோபு சொல்றாரு. நம்முடைய நாவிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தித்திப்பான தண்ணியும் உவர்ப்பான தண்ணியும் ஒரே ஊற்றுல வருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். வருதா? நம்ம வீட்டுல நிறைய பேர் போர் போட்டிருப்பீங்க, கார்பரேஷன் லைன் இருக்கு போட்டிருப்பீங்க இல்லையா? உங்க வீட்டுல தண்ணி எப்படி வருது? ஒரே போர்ல இருந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் வருதா? கண்டிப்பா இல்ல பிரதர் சொல்வீங்க. ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஒன்னு உப்பு தண்ணி வரும், இல்ல நல்ல தண்ணி வரும். ரெண்டு தண்ணியும் ஒரே போர்ல வராது. அதே போலத்தான் இந்த சரீரத்துல நல்ல வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் எப்படி வர முடியும்? ஏதாவது ஒரு வார்த்தை தான் வரும். இதே நாவனால நம்ம ஆண்டவரே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம். இதே வாயால மத்தவங்கள நீ லாக்கி இல்ல, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படி நீ அப்படின்னு மத்தவங்கள சபிக்கிறோம். எப்படி இதே வாயால துதித்தலும் சபித்தலும் இருக்க முடியும் அப்படின்றத யோபு கேட்கிறார். 100க்கு 100 உண்மை. நம்ம எல்லோருமே கஷ்டப்படுற ஒரு விஷயம்தான் இது. இன்னொரு உதாரணம் கூட இதுக்கு சொல்றார். ஏன்னா நம்ம வீட்டுல நிறைய பேர் செடிங்க வச்சிருப்போம், மரங்க வச்சிருப்போம். உதாரணத்துக்கு மாமரத்தை வச்சுட்டு அதுல தேங்காய் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. மாமரத்தை வச்சா மாங்காய் தான் கிடைக்கும், தென்னை மரம் வச்சா தேங்காய் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மாமரத்துல தேங்காவை எதிர்பார்க்க முடியாதது போல இந்த வாயினால தூஷணத்தை எதிர்பார்க்க முடியாது. தேவன் நமக்கு இந்த நாவையும் இந்த வாயும் கொடுத்ததுக்கு காரணம்
நான் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாவுல மற்றவங்களை சபிக்கிறதுக்காக அவர் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நீதிமொழிகள் 13:14 வாச்சோம்னாக்கா, ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்றா இருக்குதான், மரண கண்ணிலிருந்து அதை தப்பு வைக்குமா. அப்ப ஞானவான்களுடைய போதனை கேட்கும் பொழுது நமக்கு ஜீவ ஊற்றா நமக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள வராது. அப்போ நாம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன், உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லோருமே கூட சரீரபூர்வமா சந்திக்கிற நாள் மிகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது நம்ம அடுத்தவங்களை உற்சாகப்படுத்த நம்ம கத்துக்கணும். தெளிவான விஷயம் புரியுது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 2 விதமான ஒரு குணாதிசயம் இருக்கு. பழைய மனுஷனுக்கு உண்டான சுபாவம், புதிய மனுஷனுக்கு உண்டான சுபாவம். அதாவது நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன்ல அந்த மனுஷனோட சுபாவமும் எனக்குள்ள இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் ஏத்துக்கிட்ட அந்த மனுஷனுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கு. அப்போ ஒரே மனுஷன் 2 சுபாவம், ஆனா 2 சுபாவத்திற்கு உண்டான வார்த்தைகள் வர்றது ஒரே வாயிலிருந்து தான் வரும். இப்போ எந்த மனுஷனுக்கு உண்டான சுபாவ வார்த்தைகள் எனக்குள்ள வருது? பழைய மனுஷனா புது மனுஷனா? பழைய மனுஷனா இருந்தா உப்பு தண்ணி வரும், கசப்பான வார்த்தைகள் வரும், புறங்கூறுதல் வரும், மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது வரும். ஆனா புதிய மனுஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அடுத்தவங்களை கனம் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அடுத்தவங்களை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்குள்ள வரும். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே நம்ம பேசும்போது நம்மளோட வார்த்தைகள் கிருபை நிறைந்ததா இருக்கும். எப்படி உப்பு சாரத்தோடு இருந்தா அதுக்கு பெயர், அதே போல சீஷரா இருக்க நம்முடைய வார்த்தைகள் சாரம் மிகுந்ததா இருந்தாதான் அதற்கு பெருமையா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா நிறைய வார்த்தைகள் நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருப்போம் இல்லையா? ப்ளீஸ், தேங்க்யூ, இதை நான் செய்யலாமா, ரொம்ப நன்றி, ஐயோ மன்னிச்சிடுங்க, உங்களை அன்பு செய்யறேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி, தயவு செய்து அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் முன்னாடி நம்ம பிராக்டிஸ்ல இருந்தது, செஞ்சுட்டு இருப்போம். நாளடைவில் டச் விட்டு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை மறுபடியும் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் நிச்சயமா பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தைகளை தான் இருக்கும். ஆண்டவர் நம்ம வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டும் பொழுது, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா தேவன் பிரியப்படுற ஒரு வார்த்தைகளை தான் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே எந்த அளவுக்கு பாருங்க, குதிரை எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடிவாளம் இருந்தாதான் அதை கட்டுப்படுத்த முடியும். கப்பல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த சுக்கன் இருந்தாதான் கட்டுப்படுத்த முடியும். அதே போல நம்ம மனுஷங்க எவ்வளவு உயர்ந்த மனுஷங்களா இருந்தாலும் கூட நம்முடைய நாவை நம்ம கட்டுப்படுத்தலைனாக்கா நிச்சயமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். நாவு இயக்கும் சக்தி கொண்டது, நம்மளை இயக்கத நம்முடைய நாவு தான். அதே போல நாவு அழிக்கும் சக்தி கொண்டதுன்னு பார்த்தோம். நம்முடைய வார்த்தைகளால நம்ம மற்றவங்களை அழிக்கலாம், மற்றவங்களை உற்சாகப்படுத்தலாம். எதை நான் பயன்படுத்துறேன்? என்னால அநேகர் ஆண்டவருக்குள்ள வந்ததா தான் இருக்கணுமே தவிர என்னால ஒருத்தர் கூட ஆண்டவர்கிட்ட விலகி போனாங்க அப்படின்னு இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியா பார்த்தோம், நாவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இது வரைக்கும் நான் எப்படி வேணா என் வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம், என் நாவை பயன்படுத்திருக்கலாம். ஆனா இனிமே வர்ற காலகட்டங்கள்ல நான் என்னுடைய நாவை அடுத்தவங்களுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு, அடுத்தவங்க கடவுள்கிட்ட வர்றதுக்கு, சபை வளர்றதுக்கு நான் என் நாவுகளை பயன்படுத்தணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்ற முடிவோட நாம நற்கரை எடுத்துக்கொள்வோம். நற்கருக்காக நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, அற்புதமான வார்த்தைகளை கொடுத்தீங்க, நன்றி சுவாமி. வசனத்தின் மூலம் எங்க நாவுகளை எந்த அளவுக்கு நாங்க அடக்கி ஆளணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்க. நன்றி சுவாமி. மனிதனுடைய சக்தியில முடியாது, ஆனா ஆண்டவர் உங்களுடைய கிருபையினாலும் உதவினாலும் இதை செய்ய முடியும் சுவாமி. அதற்குண்டான பலன் எங்களுக்கு கொடுங்க. நாங்க பேசுற வார்த்தைகள் ஒன்னொன்னும் யோசிச்சு பேசுறதுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அடுத்தவங்களை ஆக்கின தீர்ப்புக்குள்ளாகாத வார்த்தைகள், அடுத்தவங்களை நியாய தீர்ப்பு பண்ற வார்த்தைகளை பேசாம அவங்கள ஆத்மீகமா உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. கிருபையான வார்த்தைகளை பேச உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற சுவாமி. சபைக்குள்ள ஆண்டவரே, சபை வளருவதற்கு உண்டான அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேச
உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் மரித்த கிருபைக்காக நன்றி. உமது ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளோட ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரோடு கூட இருங்க, அவருடைய ஜெப தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த ஆராதனை, இந்த செய்தி மக்கள் ஒப்பு கொடுத்து சுவாமி, உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உன் தரும்புகளாய் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோரின் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதனீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மையை தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி. இந்த அற்புதமான செய்தி கொடுத்த சகோதரர் டாமினிக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்ம அநேக நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் போட்டு நடக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தின் மூலியமாக இந்த ஆராதனை முடிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி. நீர் கற்றுத்தந்த இந்த செய்தியின் மூலியமாக கற்றுக்கிற அநேக விஷயங்களை கர்த்தாவே நாங்கள் ஒரு காதல் கேட்டு மறுகாதல் விடாதபடிக்கு நீர் எங்களை ஆசிர்வதியும்.
கேட்ட ஒவ்வொரு விஷயத்தும் கர்த்தாவே எங்களை வாழ்க்கையிலே போட்டு நடக்க நீங்கள் உதவி செய்யும்படி கேட்சியும் கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. கண்டிப்பாக எங்களுடைய அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே நாங்கள் சொந்த பலத்தினால் தேவனை சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பாக தேவனே நாங்கள் அப்படி இல்லாமல் உம்மை சார்ந்து தேவனே உம்முடைய பலத்தினால் உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவனே ஜெயிக்க நீங்கள் உதவி செய்யும்படி கெஞ்சியும் கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கி அநேக மக்கள் தேவனே துன்பத்தில் துயரத்தில் தேவனே வியாதியில் சுவாமி ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த எல்லா மக்களையும் சீஷர்களையும் கர்த்தாவே தொடும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அவங்களை குணப்படுத்துமாறு கெஞ்சியும் கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசமுள்ள பிள்ளைகளை சுவாமி இங்கே தொடுங்க ஆசீர்வதிங்க. மட்டுமல்லாமல் இந்த ரிட்ரீட்டுக்கு சென்றிருக்கிற ஒவ்வொரு நாயர்களையும் நீங்கள் தொடுங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அங்கே எல்லோரும் கர்த்தாவே உம்முடைய வசனங்களை கற்று உம்முடைய ஊழியத்தில் கர்த்தாவே நிலைத்து நிற்க நீங்கள் உதவி செய்யும்படி கெஞ்சியும் கொண்டாடியும் கர்த்தாவே. இந்த நேர கொடுத்தமைக்காக நன்றி, இந்த செய்தியை கொடுத்தமைக்காக நன்றி. எல்லாவற்றையும் ரட்சகரும் கர்த்தருமான இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.